ஹலோ ஆல் மேடம் வந்து குரோம்பேட்லேருந்து தானே மேம் வரீங்க. குரோம்பேட்லேருந்து ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஆக்சி ப்ளஸ் எப்படி தெரியும்? ஆக்ஸி ப்ளஸ் வந்து நான் யூடியூப்பில் பார்த்து ஓகே ரிவ்யூஸ் மேம். எல்லாம் பார்த்துட்டு தான் மேம் ஃபஸ்ட்டு வெரி வந்தேன். குட் வெரி குட். அது பார்த்த உடனே எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு மேம், இது ஓகே. க்யூர் ஆகும். ம் முன்னாடி நிறைய இடத்துக்கு போயிருக்கேன், ம் பட் இங்கே அந்த இது ரிவ்யூஸ் பார்த்த உடனே எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துச்சு. அந்த கான்ஃபிடென்ட் இப்போ நீங்கள் செகண்ட் செஷன் எனக்கு வரீங்க வரணும். கரெக்டுன்னு நினைக்கிறீங்களா? 100% கரெக்டாக இருக்கு மேம். 100% கரெக்டுன்னு நினைக்கிறாங்க. ஏன்னா நான் வந்தப்போ ரொம்ப முடியாமல் ஒரு சுச்சுவேஷனில் தான் வந்தேன். புரியுது மேம். இப்போ வந்து எனக்கு உடம்பு வந்து லைட்டாக ஃபீல் பண்ண லைட் வெயிட்டாக ஃபீல் பண்ணுறேன். வெரி குட். பட் அந்த பிரிஸ்கா கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் கொஞ்சம் பிரிஸ்கா பார்க்க முடியுது. வெரி முதல்ல குட். இருந்ததை விட நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது மேம். தெரியுது. இந்த டார்க் சர்க்கிள்ஸ் கூட எனக்கு நிறையாவே இருந்தது, இப்போ ஆமா. கொஞ்சம் கம்மியாகவே இருக்கு. ஆமாம், நான் வந்து நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் டே வந்தபோது அவ்வளோ ப்ராமினெண்ட்டாக இருந்தது. இப்போ கூட சார் அங்கே நிற்கிறாரு, அவங்க வீட்டுக்காரர் நிற்கிறாரு அங்கே. அவர் சொன்னார் நல்லாவே கம்மியாக இருக்குது மேடம், அந்த கண்ணுக்கு கீழே இருக்க கருவளையம் வந்து ஒரு 80% எனக்கு தெரிஞ்சு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படின்னு. ஃபுட்டு வந்து நான் இன்டேக் வந்து கொஞ்சம் கம்மியாக ஆயிருக்கு மேம். வெரி குட் வெரி குட்ரா. அதாவது முன்னாடி நிறைய சாப்பிடணும், சுகர் சாப்பிடணும் அப்படிங்கிற அந்த மாதிரி மாதிரி இருக்கிறது வந்து இப்போ கம்மியாயிருக்கு. சூப்பர் வெரி குட். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களை ஸ்லீப்பிங் குவாலிட்டி அது இன்க்ரீஸ் ஆயிருக்கு, நல்லாவே தூக்கம் வருது. நல்லா தூக்கம் வருது. ஓகே ஓகே. நல்லா படுத்துணுமே தூங்கிடுறீங்களா? தூங்கிடுறேன். ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கா இங்கே வந்ததுக்கப்புறம்? வெரி குட் வெரி குட். இதுக்கு இடையில வந்து இவங்க வந்து முன்னாடிலாம் யோகா பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ இடையில கொஞ்ச நாள் நிறுத்தி இருந்தாங்க. வித்தவுட் எனி கைண்ட் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாமே எனக்கு வந்து ஒரு 2-3 கேஜிஸ் வந்து கம்மியாச்சு. ஆமாம். அதுவும் வந்து எதனாலன்னா அவங்க ஜென்ரலி ஃபீல் பண்ணாங்க, உடம்புலேருந்து ஒரு நச்சுக்கள் டாக்ஸின்ஸ் எல்லாம் வெளியில் போன மாதிரி ஃபீல் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அண்ட் மேடமோட கன்சர்ன் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஹெல்த்தில் வந்து முன்னாடி வந்து அலர்ஜி ஸ்னீசிங் வந்துக்கிட்டே இருக்கும்னு சொன்னீங்க. அது இப்போ எப்படிடா இருக்குது? கம்மியாக இருக்கு. வெரி குட் வெரி குட். மகாபெரியவா இதெல்லாம் பார்த்தேன் மேம். அது பார்த்தும் நான் இங்கே வர்றதுக்கு இன்னொரு ரீசன் வந்து மகாபெரியவோட நீங்கள் டிவோட்டின்னு பார்த்தேன், அது பார்த்துட்டும் நான் வந்தேன். வெரி குட். அது வந்து ஆக்சுவலி அவங்க ஹஸ்பண்ட் அங்கே நிற்கிறாரு, அவர் சொன்னார் இந்த பிக்சர் வந்து நான் வீடியோஸில் அவங்களுக்கு இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு மொமெண்ட்டோ கொடுத்துருக்கேன். அதில் வந்து அவரோட சிரிக்கிற ஃபோட்டோஸ் இருக்குது, ஸ்மைலிங்காக இருக்க ஃபோட்டோஸ் இருக்குதுன்னு சொன்னார். அந்த மாதிரி மகாபெரிவா நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. ஈவன் நான் வந்து அதை பெருமையாகவே சொல்லுவேன். இந்த பிக்சர் வந்து என்கிட்ட மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. ஏன்னா நான் அவ்வளோ டைம் எடுத்து கஸ்டமைஸ் பண்ணி இது நிறைய பேருக்கு கொடுக்கணும்னு செஞ்சு பண்ணது இது. அதாவது இவரோட பார்வையில் இருக்க அந்த தீட்சண்யம் வந்து எல்லாத்துக்கும் போய் சேரணுங்கிறதுக்காக நான் அதை ஆக்சி ப்ளஸ்க்கு வரவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு டோக்கன் ஆஃப் கிஃப்ட் அண்ட் லவ் அண்ட் கிராட்டிடியூட் பண்ணிகிட்டு இருக்கேன். சார் என்ன சொன்னாருன்னா, அவங்க உட்காந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்டில் வந்து அவரோட ஸ்மைலிங் ஃபேஸ் பார்த்தாலே பாதி பிரச்சனை சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அவர் தான் எங்களை இங்கே வர வச்சிருக்காருன்னு எனக்கு தோணுது. இதை மேடம் என்னமே சொல்ல தேவையில்லைங்க, அவங்க கரெக்டாக சொல்லிட்டாங்க. எங்கே போகிறதுன்னு தெரியாமல் விடை தெரியாமல் இருக்கவங்களுக்கு என்றைக்குமே வந்து குருவோட பார்வைங்கிறது நம்மளுக்கு ஒரு கைடன்ஸ் கிடைக்கும். அந்த மாதிரி எனக்கு கிடைச்சதுனால தான் நான் அதை நிறைய பேத்துக்கு நான் அதை பண்ணுறேன். ஸோ இவங்களுக்கும் அது கிடைச்சது தான். ஐம் ஸோ பிளெஸ்ட் அண்ட் ஐம் அ பார்ட் ஆஃப் இட்டுங்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப ஹானர்டாக நான் ஃபீல் பண்ணுறேன். அண்ட் இன்றைக்கே அவங்களுக்கு ஒரு டோக்கன் ஆஃப் கிஃப்டாக என்னோட குருவோட பிக்சர் கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன். ஸோ என்றைக்கு ஒரு கஷ்டம் வந்தாலும், என்றைக்கு நம்மளுக்கு ஒரு டவுனாக இருந்தாலும் அதை பார்த்துட்டு நம்ம ஒரு 2 நிமிஷம் கண்ணை மூடிட்டு நம்ம ப்ரேயர் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக அதுக்கான ஆன்சர்ஸ் என்றைக்காவது கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்குங்கிறதுல எனக்கு ஒரு டவுட்டே இல்லை. ஸோ ஐம் ஸோ கிரேட்ஃபுல் ஃபார் திஸ் கைண்ட் ஆஃப் மூமெண்ட். மேம் இன்னொரு விஷயம், ஆக்சி ப்ளஸ் வந்ததுக்கப்புறம் உங்கள் ஹெல்த்தில் ஒரு 3 விஷயம் இம்ப்ரூவ் ஆயிருக்குங்களா? இல்லை டாப் 3 என்ன சொல்வீங்க? டாப் 3 வந்து இந்த வெயிட் மேம், லைட் வெயிட்டாக இருக்குது. சூப்பர். அப்புறம் இந்த டார்க் சர்க்கிள்ஸ் கம்மியானது. வெரி குட். அந்த ஃபுட் இன்டேக் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறது. அது வெரி குட். 3 விஷயம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் அலர்ஜி அண்ட் ஸ்னீசிங், அதுலேயுமே கொஞ்சம் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. அண்ட் ஃபைனலி எல்லாத்தையும் கேட்குறது தான் ஆக்சி ப்ளஸ் இன் ஒன் வேர்ட் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுங்கள்? பாசிட்டிவ் வைப்ஸ். பாசிட்டிவ் வைப்ஸ். இட்ஸ் லைக் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, ஆனால் இதெல்லாம் சொல்ல தான் அந்த பாசிட்டிவ் வைப்ஸ் இன்னும் அந்த ஒரு கூஸ் பம்ப்ஸ் மாதிரி அந்த இது ஒரு ஃபீலிங் வருது மேம். இங்கே வந்தாலே அந்த மாதிரி எப்பயுமே சொல்லுவாங்க நிறைய பேர். அது ரீசன் என்னென்னா, நாங்கள் வந்து எந்த ஒரு மோட்டிவ், வி ஸ்டார்டட் த ஆக்சி ப்ளஸ் வித் அ மோட்டிவ். என்னென்னா இங்கே வந்து எப்படியாவது ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும். இப்போ வந்து ஒரு ப்ராப்ளம்னு வந்தால் மல்டிபிள் ப்ராப்ளம்ஸ்க்கு இங்கே வந்து ஒரு சொல்யூஷன் கிடைக்கணுங்கிற ஒரு மோட்டிவோடு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அதுவே இவங்க சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஸோ ஹாப்பி. இதை கேட்குறதுக்கு வந்து கிட்டத்தட்ட 8 வருஷம் ஆச்சு இந்த டைம் எடுத்துக்கிறதுக்கு, வித் ஆல் த குரு பிளெஸிங்ஸ்ன்னு நான் சொல்லுவேன். சென்னையில் தான் இருக்கும், பட் இத்தனை வருஷமாக எனக்கு இந்த ஆக்சி ப்ளஸ் வந்து தெரியவே இல்லை மேம். கண்ணில் படல. ஆனால் நான் எப்படி அதை சர்ச் பண்ணும் போதே எனக்கு அந்த அதுவே காஞ்சி பெரியவரோட அருள் தான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு அது தன்னால ஆக்சி பிளஸ்ங்கிறது தன்னாலேயே தோணுச்சு மேம். அது நான் சர்ச் பண்ணும் போதே ஆக்சி பிளஸ்ன்னு நானாவே அது டைப் பண்ணேன். எப்படி அது எனக்குன்னே தெரியல மேம். அது எனக்கு சொல்லவே இல்லையே நீங்க. எனக்கே தெரியல மேம். அது நானாவே அது
டைப் பண்ணி சர்ச் பண்ணி பார்த்தேன். அது ஒரு மிராக்கிள் இருக்குது. இதுவரையும் யாருமே இப்படி சொன்னது இல்லைங்க. இது நிறைய பேர்ட்ட நான் சொன்னா வந்து அது வந்து எப்படி மொமெண்ட்டா இருக்கும்னா, நம்ம ப்ரொமோட் பண்றதுக்கு சொன்னதா இருக்கும். பட் உண்மை இல்ல. அந்த கண்ல அது படுதுனாலே அது வந்து இட்ஸ் a sign universe is talking to you. அதாவது ஒண்ணு சொல்ல விரும்புது அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் தான் அது கண்ல இது படுறது. எனக்கு க்யூர் ஆகுற டைம்ன்னு சொல்லி இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டது போதும்னு சொல்லி மகா பெரியவா தான் என்னை வந்து அந்த இது ஆக்சி ப்ளஸ் தெரிய வச்சு நான் வந்திருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். இதை விட வேற எதுவும் இல்லைங்க. இன்னைக்கு நான் எந்த ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடோட இந்த டேவை நான் என் பண்றது ஐம் ஸோ ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு சாரும் மேடமும் ஆக்சுவலி நான் உங்களை பார்க்குற பிளானாகவே இல்லை. அதுவும் அவங்க இன்னைக்கு இந்த பெரியவா ஃபோட்டோ கேட்குற பிளானும் எனக்கு தெரியாது. நான் சரி ஜஸ்ட் லாஸ்ட்டு இன்னைக்கு டே எண்ட் ஆக போகுது, நம்ம ஒரு ஹாய் சொல்லிட்டு என்னென்ன ப்ரோட்டோகால்ஸுங்கிறத மேக் பண்ணிட்டு கிளம்பிடலான்னு வந்தேன். பட் அட் த எண்ட் ஆஃப் த டே டேக்கிங் ஹோம் பிளெஸிங்ஸ். இதை விட வேறு எதுவுமே இல்லை எனக்கு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். நெக்ஸ்ட் டைம் ட்ரீட்மெண்ட் சரியானதுக்கப்புறம் சாரும் வந்து நம்ம கூட வீடியோ ஜாயின் பண்ணிப்பார். தேங்க்யூ. தேங்க்யூ.